வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது இந்த குழந்தைங்களுக்கு வேப்பிலை அடிக்கிறாங்கள்ல. இந்த மாரியம்மன் கோயிலில், இந்த பிள்ளையார் கோயிலில் உட்காந்து வேப்பிலை அடிப்பாங்க. இந்த முனீஸ்வரன், இந்த காவல் தெய்வங்கள் கோயிலெலாம் உட்காந்து வேப்பிலை அடிப்பாங்க குழந்தைங்களுக்கு. அதை கொஞ்சம் விஷயம் தெரியாமலும் அடிக்கிறாங்க, விஷயம் தெரிஞ்சு அடிக்கிறாங்க. அது எல்லோரும் நல்லபடியாக செய்யணுங்கிறதுக்காக இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தராங்க. இன்றைக்கி முதல்ல ஒரு எந்திரம் காமிக்கிறோம், பார்த்துங்க. இந்த எந்திரத்தை நல்லா பார்த்து வச்சுங்க, ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கிங்க. சரியா? இந்த எந்திரத்தை முதல்ல ஒரு தட்டில் ஊதியை பரப்பி வச்சுக்கிங்க. ஊதியை பரப்பி வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தில் ஒரு ஊதுபத்தி குச்சியால் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன மந்திரம் தான், அதை படித்து முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு மந்திரம் இருக்குது. ஓம் நமோ பகவதி மகா கணபதி, ஓம் நமோ பகவதி, ஓம் நமோ பகவதி மகா கணபதி, நாராயணி சாமுண்டி ரட்சிகி காளி பார்வதி காக்க காக்கவே கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை ஏம ஜாமத்தில் எதிர்த்திட்ட தோஷமும் பெண்டுகள் தோஷமும் பிடாரிகள் தோஷமும் அந்தி சந்தியில் அலறி பயந்ததும் காட்டேரி தோஷமும் கணமுனி தோஷமும் கழிப்புகள் திஷ்டியும் காணாதோடிட நாடிகள் தோஷமும் நாடாதோடிட நின் பெயர் கேட்டதும் நில்லாது ஓடிட காரு காரு காலுடன் தலையும் பாரு பாரு பட்சமாய் ரட்சி கண்ணும் தலையும் கணபதி காக்க காலும் உடலும் கந்தசாமி காக்க வயிறோடு மார்பும் பைரவர் காக்க சரீரம் முழுவதும் சாமுண்டி காக்க அள்ளும் பகலும் ஐயனார் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் ஈஸ்வரி காக்க உயிர் துணை காக்க உன்னடி போற்றி. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை சுருக்கி ஈஸியாக ஒரு ஒரே மந்திரத்தில் நீங்கள் சொல்லி பழக்கிக்கலாம். ஓம் ஐயம் கிளியும் சவ்வும் சர்வ துஷ்ட நிவர்த்தி நசி மசி ஸ்வாகா. சிம்பிளாக சொல்கிறாங்க. இது வேப்பிலை அடிக்கிறவங்க கற்றுக்கிறவங்க இது கண்டிப்பாக கற்றுக்குங்க. இந்த எந்திரத்தை பார்த்து வச்சுக்கிங்க. இப்போ சொல்கிற மந்திரத்தை சொன்னால் மட்டுமே போகும். ஓம் ஐயம் கிளியும் சவ்வும் சர்வ துஷ்ட நிவர்த்தி நசி மசி ஸ்வாகா. திருப்பி சொல்கிறாங்க. ஓம் ஐயம் கிளியும் சவ்வும் சர்வ துஷ்ட நிவர்த்தி நசி மசி ஸ்வாகா. இந்த விபூதி தட்டை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த விபூதியில் வேப்பிலை நினச்சி விபூதி அடிச்சிங்கனாலே, இது வேப்பிலை அடிச்சிங்கனாலே அவங்களுக்கு சர்வ தோஷமும் அழகிடுங்க. இதை அந்த விபூதியை பரப்பின தட்டை நீங்கள் டெய்லி வச்சுக்கிட்டு 1008 தடவை அதே விபூதி எடுத்து மந்திரம் சொல்லி அதே தட்டில் போடணும். இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிறோன்னா ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம், அதை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்லித்தரோம். நீங்கள் வேப்பிலை அடிக்க நினைக்கிறவங்க, துண்ணூறு போடணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு விளக்கமாக சொல்லித்தரோம். நன்றி, வணக்கம் அன்பர்களே.